முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். சூர்யா, இப்போ பிரதீபா பாட்டீல் உதாரணம் சொன்னார். அதே போல் முர்மு அவர்கள் போட்டியிட்ட போதும் அங்கே ஒடிசாவில் பட்நாயக் கட்சியிலேருந்து அவங்க ஆதரவு தான் தெரிவித்தாங்க. அப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி அப்படிங்கிறாரு. ஒரு நெருக்கடியும் கிடையாது. என்ன அப்படின்னா பல உதாரணங்கள் சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் பிரதிபா பாட்டில் போட்டியிட்ட போது மராட்டியர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆதரிச்சிச்சு, ஒடிசால இருந்து போய் முர்மு ஆதரிச்சாங்க அப்படின்னுலாம். அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாடு ஐடென்டிட்டியை தாண்டி ஐடியாலஜியை பார்க்கக்கூடிய ஒரு மண். இங்க ஒருத்தருடைய அடையாளம் அப்படிங்கிறத தாண்டி அவர் என்ன ஐடியாலஜி பேசுறார், அவர் வந்து சங்கியா சங்கி இல்லையா, சாரி இன்னும் சொல்ல போனா சங்க பரிவார கூட்டத்தை சேர்ந்தவரா இல்ல சங்க பரிவார கூட்டத்தை சேர்ந்தவர் இல்லையா, பிஜேபியா இருந்தா முதல்ல பிஜேபி நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை அரசியல். அதுதான் 14 ஆண்டுகள் 11 ஆண்டுகளாக நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில பிஜேபி கேண்டிடேட்டை வீழ்த்துவதற்கான வியூகம் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பொலிட்டிக்கல் கெயினை ஏற்படுத்தி தருமே தவிர ஒரு பிஜேபி கேண்டிடேட் ஆதரிப்பதால் பொலிட்டிக்கல் கெயின் வரும் அப்படின்னு நம்பினால் அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் பத்தின அடிப்படை புரிதல் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த டிராப் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல வச்சுக்கலாம். ஐடியாலஜியை மதிக்காம வெறும் ஐடென்டிட்டியை மட்டும் மதிக்கக்கூடிய, அடையாளத்தை மட்டும் மதிக்கக்கூடிய மாநிலங்கள்ல போய் இந்த மாதிரி டிராப் எல்லாம் நீங்க வைக்கலாம். தமிழ்நாடு தத்துவத்தை மதிக்கிறவன், ஐடியாலஜி மதிக்கிறவன், அதனால இங்க வந்து இந்த டிராப் வேலை செய்யாது. ஒண்ணு. ரெண்டாவது, சார் சொன்னாங்க சமூக நீதிக்கு எதிரான திமுக அப்படின்லாம் சொன்னாங்க. அடிப்படையில இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்து சமூக நீதிங்கிற தத்துவத்தையே நீர்த்து போக வைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட பிஜேபி இருக்குல்ல, அந்த பிஜேபியை வீழ்த்துவதுதான் சரியான நீதியை தவிர, அதுதான் சமூக நீதியை தவிர அந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது சமூக நீதியோ சரியான நீதியோ ஆகாது. அப்ப பிஜேபி எதுக்குறது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல அடிப்படை சமூக நீதி. அதை நாங்க தெளிவா செய்வோம், தொடர்ச்சியா செய்வோம், உறுதியா செய்வோம். அடுத்தது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி பத்தி சார் கேட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஒண்ணு ஒரு கவர்னரா இருந்தாரு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க சொன்னது போல அப்துல் கலாமுக்கு அந்த மாதிரி என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவரு குடியரசுத் தலைவர் ஆபீஸ் அசியூம் பண்ணும் பொழுது அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி இல்ல. ஆனாலும் அவர் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம அவுட்கமா பார்க்கக்கூடிய விஷயம். அப்ப அது இல்லைனாலும் அந்த ஆபீஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அப்துல் கலாமே ஒரு உதாரணம். ஒண்ணு. இன்னொன்னு, ஜெகதீப் தன்கார் மேலுக்கு பிஜேபிக்கு என்ன கோபம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதை ரிசைன் பண்றதுக்கு பேரு நிர்வாக திறனின்மை அப்படின்னு ராஜகோபால் சார் கோட் பண்ணாங்க. அதுதான் அவங்க வந்து லோக் அதாலத் பத்தி பேசும்போது சொன்னாங்க, லோக் ஆயுக்தா பத்தி பேசும்போது. அப்ப ஒரு பொறுப்பை கொடுத்தா ரிசைன் பண்றது நிர்வாக திறமின்மை அப்படின்னா ஜெகதீப் தன்கார் நிர்வாக திறனற்றவர் அப்படிங்கிறது பிஜேபியோட கருத்தா? அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து அவர் எங்க இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா? அந்த கேள்வியும் இருக்கு. இன்னொன்னு, சார் போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தப்ப அவருக்கு சுதந்திரமான ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னுட்டு. சாரி சார், 3 நீதிபதிகள் வெட்ட வெளியில் ஜுடிஷியரினுடைய வரலாற்றிலேயே வெளிப்படையா வந்து நாங்க சுதந்திரமின்மையை உணர்றோம், சுதந்திரமா எங்களால செயல்பட முடியல அப்படின்னு பொது வெளியில பேட்டி கொடுக்க வச்சது இந்த என்டி அரசாங்கம், மோடி அரசாங்கம். அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதனால அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம தெளிவான சில கேள்விகளை வைக்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டு தரப்புல இருந்து. உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியான இன்ஜஸ்டிஸை வந்து பிஜேபி கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க கண்டினியூஸா. இவங்க என்ன சொல்றாங்க, நிதியமைச்சரா வந்து ஒரு தமிழரை போட்டுட்டோம் அப்படின்னு இவங்க தொடர்ச்சியா ப்ரொபகேண்டா பண்ணிட்டே இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரா வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையா இருக்கக்கூடிய கல்வி நிதியை வந்து இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. கல்வி நிதியை வந்து வேற ஏதோ ஒரு குஜராத்தை சேர்ந்த நிதியமைச்சரோ இல்ல வேற மாநிலத்தை சேர்ந்த நிதியமைச்சரோ நிறுத்தி வைக்கல. தமிழ்நாட்டை தமிழர் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டு கல்விக்கு உழை வைக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு பேரிடர் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் நேற்றுக்கு விரிவா ராஜீவ்காந்தி சொல்றாரு. நான் என்ன, என் கேள்வி என்னன்னா, நீங்க கேள்வி வைக்கிற நியாயம், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதித்துவம் பெறாங்க அதனாலேயே தமிழ்நாட்டுக்கு செஞ்சிடறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் நிற்கும் போது தொடர்ச்சியாக அவர் சொல்றாரு, வரலாறு ஒன்று இருக்குங்கிறார். கடந்த காலத்திலையும் இப்போ ஒரு தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருத்தரை ஆதரிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் அடிப்படை வருகிறார். தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு தானே சொல்றாங்க. ஆமா, ஜெய்சங்கர் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறாரு தானே பிஜேபி சொல்றாங்க. இந்த 2 பேரும் கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேக்குறேன். ஒண்ணு இல்ல, நீங்க உங்க டைம்ல பதில் சொல்லுங்க சார். என்ன இது, இந்த பேனல் கொஞ்சம் அற்புதமான பேனல், எல்லாருமே யாரும் இடையீடு பண்ணாதவங்க. சரி சொல்லுங்க. நீங்க அரசு நிர்வாகம் இதை கூட அப்புறம் வச்சிருவோம் சார். சரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது உங்க அத்தனை பேருக்கு நல்லா தெரியும்.
நிதியமைச்சருடைய கெப்பாசிட்டியில ஒரு முடிவு அவங்க எடுக்கலாம். அதை வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டே வரையறுக்குது. அந்த பகுதியில சராசரி ஏழை எளிய மக்கள் வாங்கின கடனை ஒத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம், இந்த பேரிடரை காரணம் காட்டி ஒத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு இருக்கு அப்படின்னு அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. அதை ஒத்தி வைங்கன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் 2 முறை கடிதம் எழுதியும் இந்த சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த நிர்மலா சீதாராமன் ஒத்தி வச்சாங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? அந்த பேரிடர் காலத்துல, தென் மாவட்ட பேரிடர் காலத்துல வந்து நின்னுட்டு உண்டியல்ல காசு போடாத தட்டுல காசு போடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப அவங்க என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறாங்க? யாருக்கான ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க? அப்ப தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் வருகிறார் அப்படிங்கிறதுனாலே தமிழர் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக அவர் பேசிட்டார் அப்படின்னு கிடையாது. இதே சிபி ராதாகிருஷ்ணன் என்ன பண்றாரு? போய் மகாராஷ்டிரால மொழி பிரச்சனை நடக்கும் பொழுது, அங்க இந்திய போராட்டம் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்தி பேசியவர்களை அடித்தார்கள், நான் தடுத்தேன் அப்படிங்கிறாரு. தமிழ்நாட்டில் என்னைக்கு இந்தி பேசுகிறவர்கள் அடுத்திருக்காங்க? அந்த எவிடன்ஸோட அதை சொல்ல முடியுமா? அப்ப தமிழ்நாட்டை ஒரு பிற மாநிலத்தவர் மீது, பிற மொழிக்காரர்கள் மீது வன்முறை ஏவக்கூடியவர்களாக மகாராஷ்டிரால போய் உட்கார்ந்து பேசக்கூடியவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். அவரை தோற்கடிப்பது தான் தமிழ்நாட்டுக்கான நீதியை தவிர அவரை வெற்றி பெற வைப்பது தமிழ்நாட்டுக்கான நீதியா இருக்க முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட்டா இல்ல என்ன கருத்து இருந்தா பேசுங்க. சிரிக்கிறதுனா என்ன நக்கல் அடிக்கிறதா? இல்ல வர சூர்யா அவர் சிரிக்கிறது ரியாக்ட் பண்றாரு. நான் சிரிக்கிறது நான் கை ஆடுறேன். நான் உங்க என்ன இஷ்டம். நீங்க என்ன பண்ணுமோ நீங்க செய்யுங்க. இந்த மெடிசனை நானும் நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க. நானும் கொடுப்பேன். நீங்க வந்து இவ்வளவு மெடிசனை எனக்கும் கொடுக்க நீங்க ப்ரோவோக் ஆகாதீங்க. நான் ப்ரோவோக்லாம் ஆகல. என்ன பிரச்சனைனா நிர்மலா சீதாராமனை எக்ஸ்போஸ் பண்றது அவரால பொறுத்துக்க முடியல. அப்படி இல்ல. அதனால அவர் வந்து அதை எப்படி மடைமாத்துறதுன்னு தெரியாம சிரிச்சு மழுப்புறாரு. ராமசாமி முதல் கட்ட கருத்து எடுத்துறோம். சரி ரைட். முதல் கட்ட கருத்து நான் ராமசாமி நீங்க ஆட்சேபம் தெரிவிக்க முடியாது. ரைட் ஓகே நான் வரேன். ராமசாமி இதுல திரு சிபிஆரை ஆதரித்தே ஆக வேண்டும்னு ஒன்றும் இல்லை. அவர் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார், தமிழர்ன்ற ஒரே அடையாளத்தோட பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியை சூர்யா முன்வைக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு தமிழருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா, தமிழக மக்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா, தமிழ் கலாச்சாரத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி என்னைக்குமே அவர்களோட இருக்கு. ஆனா இன்னைக்கு முதல்ல நண்பர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நான் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேனோ இல்லையோ, பாஜகவை சார்ந்தவர்கள், பாஜகவின் தலைவர் அவர்கள் எல்லாருமே வந்து ஆதரவையும் நன்றியும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியலே வந்து பாஜகவின் எதிர்ப்பு தான் போன 14 வருடங்களாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக இங்க இடமே கிடையாது, பாஜக பத்தி யாரும் சிந்திக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல வந்து 14 வருடங்களாக பாஜக எதிர்த்து செய்ய வேண்டிய அரசியல் தான் தமிழகத்தில் முக்கியம் அப்படின்னு அவங்க உண்மையான நிலைமைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு செய்தி உங்களுக்கும் ராஜகோபால் சாருக்கும் அவர் முன்னாடியே கேட்டதுனால ஒரு நீண்ட ஒரு சமூக ஊடகத்துல தன்னுடைய பதிவு ஒன்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறாரு எக்ஸ் தளத்தில். அதில் திரு சுதர்ஷன் ரெட்டியை ஆதரித்து அதில் கடைசியாக அவர் சொல்கிறது அஸ் அ அப்போசிட் ஆஃப் ஆன்டி ஃபெடரலிசம், அத்தாரிட்டேரியனிசம் அண்ட் தி ட்ரெண்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்ரட் மிஸ்டர் சுதாகர் ரெட்டி ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆதரிக்கக்கூடியதுக்காக ஒரு விரிவான ஒரு பதிவை போட்டிருக்காரு உங்கள் நாலேஜுக்கு. எஸ் திரு ராமசாமி நீங்க தொடரல. என்ன பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸி பாஜக வந்து ஒரு யுனானிமஸான துணை ஜனாதிபதி அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் இருந்தாலும், என்னோட தனிப்பட்ட கருத்து ஒரு தேர்தல் அப்படின்றது ஃபார்மாலிட்டிக்காக வெளியில இருந்து பார்வை இருந்தாலும், எண்கள் வந்து ஒப்பிடலைன்னா கூட ஒரு ஆப்போசிட் கேண்டிடேட் இருக்கணும், அங்க வந்து போட்டி இருக்கணும், அப்பதான் அதற்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கும். அதனால அது யாராக இருந்தாலும் போட்டி சோ அது வந்து டெஃபினட்டா ஆதரவு. இருவருக்குமே வந்து அவர்களோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு கொஸ்டின் பண்ண முடியாது. ஒருவர் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறார். சுதர்ஷன் ரெட்டியை யாருமே, ஏன்னா அவரோட கிரெடிபிலிட்டி இன்டெகிரிட்டி இன்னைக்கு வரைக்கும் யாரும் கொஸ்டின் பண்ணது கிடையாது. சரி. சோ அது மட்டும் இல்லாம தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவர்களோட சோஷியல் ஒர்க்கை யாருமே கொஸ்டின் பண்ணது கிடையாது. அவர்களோட இது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அச்சீவ்மெண்ட்ஸையும் யாரும் கொஸ்டின் பண்ணது கிடையாது. ஏன்னா அவர் வந்து என்னென்ன பொசிஷன்ல இருந்திருக்காரு, என்னென்ன வேலை செய்திருக்காரு அப்படின்னு கேட்கும் போது அவர் வந்து பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியில இருந்திருக்கிறார். அவர் வந்து டெக்ஸ்டைல் போர்டுக்கு வந்து இன்சார்ஜா இருந்திருக்காங்க, காயர் போர்டுக்கு தலைவராக இருந்திருக்கார்கள். இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் யூஎன் டெலிகேஷனுக்கு அவர்கள் வந்து தலைமை பொறுப்பு வகித்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் அவர் வந்து சென்றிருக்கிறார். இது இல்லாம 2 மாநிலங்களுக்கு அவர் வந்து ஆளுநராக இருந்திருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்து சார்பாளுநராகவும் இருந்திருக்கிறார். சோ அதனால பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டிஸ் அவர்கிட்டையும் வெளிப்பட்டு இருக்கு அப்படின்றது. அதனால அந்த ஒரு இது சோ நம்ம வந்து கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா
டெஃபினட்டா அவருக்கான கிரெடிபிலிட்டி ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ் அவரோட லைஃப் வந்து இதுக்காக இப்ப கிரெடிபிலிட்டியை பத்தி கேள்வியே இல்லாம ஆயிடுச்சு. வியூகத்துல வென்றது யார் அப்படின்னு